எல்லோருக்கும் வணக்கம். இன்ட்ராடேல நம்ம நிஃப்டி ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சிட்டானாவே அவன் அடங்க மாட்டான். டேஞ்சரஸ் ஃபல்லோ. ஏதோ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு அடியை போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ 25,400 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கி 24,500ன்னு வந்தாலும் மகிழ்ச்சி தான். இதுவே 26,500 சார்ட்லேயே இல்லை. ஸோ 26,500 வந்துச்சுன்னா பல பேர் சந்தோஷமாயிருவோமேங்க. எது எப்படியோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு புல்தடிக்கு பயில்வானாக இருந்து மார்க்கெட் உச்சத்திலிருந்து அப்படியே கீழே சரிவடைஞ்சு ரொம்பவுமே மன வேதனையை ஏற்படுத்தி இருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி கும்பா ஆயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் 100 பாயிண்ட் கீழே இறங்காம அப்படியே 100 பாயிண்ட் மேலே ஏறி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு நிஃப்டி. ஸோ இன்னைக்கு இந்த வாலட்டிலிட்டி என்பது எதிர்பார்க்கப்பட்டதான். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள், சாதாரண நாள் கிடையாது. நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால் இந்த வாலட்டிலிட்டி கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஆண்டவனுடைய அருளால் 1000 பாயிண்ட் மேலே எகிரிட்டினா நீ வரலாறு படைச்சிருவிய நிஃப்டி. அந்த புல் தடிக்கு பயில்வான் அப்படின்ற ரிமூவ் பண்ணிட்டு பாகுபலி நிஃப்டி அப்படின்னு நாங்கள் பேர் கொடுத்துருவோம். ஒரு நண்பர் மிக முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார். ஹெச்டிபி அப்படின்ற ஐபிஓ இப்போ ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ. அந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா, அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஷேர் வச்சுருந்தோம்னாவோ அல்லது அந்த ஷேரில் ஹோல்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஷேர் ஹோல்டர் அப்ளை பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தார். அப்ளை பண்ணுனா என்ன ஆகும், அதுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது. அந்த கோட்டாவில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படின்றதான் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே தற்போது வர 6% தான் லிஸ்டிங் கெயின் வருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவன் இஷ்யூ பண்ணுறது எவ்வளவு அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 12,500 கோடி. இந்த 12,500 கோடி லிஸ்ட் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகி லிஸ்ட் ஆகுதுன்னா அப்புறம் அதில் ட்ரேட் நடந்ததுன்னா அதையே வாங்கறதுக்கும் எக்கச்சக்கமான கோடி பணம் வேணும் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு சந்தோஷமான லிஸ்டிங் கெயின் இல்லை அப்படின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி இப்படி மிகப்பெரிய ஐபிஓக்களாக என்ன பச்சை வந்திருக்கு. சமீபத்தில் ஹூண்டாய் ஐபிஓ அப்படின்றது வந்ததுக்கப்புறம் அப்போ என்ன தெரியுங்களா சொன்னாங்க, ஹூண்டாய் ஐபிஓ வேணுக்குன்னு விலை அதிகமாக வச்சுருக்காங்க, அவங்க நல்ல லாபத்துக்கு வித்துட்டு பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பங்கு பெருசாக கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஐபிஓ ப்ரைஸை தாண்டி இருக்கு. அப்போ அது எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே இறங்குச்சு லிஸ்ட் ஆனதுலேருந்து அப்படின்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பங்காக எல்ஐசிஐ அதுவும் லிஸ்ட் ஆச்சு. அப்போவே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதுவும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த பங்குமே எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் தன்னுடைய ஐபிஓ பிரைஸை தாண்டிச்சு. இந்த எல்ஐசிஐ என்பது கிட்டத்தட்ட 40% கீழே இறங்கி அதுக்கப்புறம் பணத்தை டபுளுக்கு மேலே பண்ணிவிட்ட ஒரு பங்கு. அதே மாதிரி இந்த ஹூண்டாயும் ஐபிஓ வந்தப்ப 20% பக்கம் கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் ஒரு 30% ஏற்றி விட்ட பங்கு. அப்போ இந்த ஹெச்டிபி இதே மாதிரி மிகப்பெரிய கம்பெனி, லாபம் செய்யக்கூடிய கம்பெனி அப்படின்றும் போது இதனுடைய லிஸ்டிங் கெயின் என்பது பெருசாக சந்தோஷம் இல்லை. ஒஸ்ட் கேஸ்க்கு கீழே இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு வேளை ஒரு ஹூண்டாய் மாதிரி 20% இறங்கிட்டு ஏற போகிறானா அல்லது எல்ஐசிஐ மாதிரி ஒரு 40% இறங்கிட்டு அப்புறம் பெருசாக டபுளுக்கு மேலே பண்ணி விட போகிறானா அப்படின்றதுல யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில் இந்த பங்கு எவ்வளவு தூரம் லிஸ்டிங் கெயின் கொடுக்கலாம் அப்படின்றது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 6% அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் கோட்டால் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதனுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். அதுக்காக ஷேர் ஹோல்டர் கோட்டால் அப்ளை பண்ணோன்னே கிடைச்சிருமா அப்படின்னாக்கா அதில் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. நண்பர்களே, கோல்டினுடைய விலை சமீபத்தில் பட்டைய கலப்பிக்கிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் போர் 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 அக்கப்போர் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்றது கோல்டில் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில நாட்களாக கொஞ்சோண்டு அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கடந்த 5 நாட்களினுடைய லோ ப்ரைஸ் அப்படின்றதுல கோல்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், அது உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் எதையுமே போய் லம்சமாக வாங்கிட மாட்டேன், போய் டக்குன்னு என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்குது அத்தனைக்கு நான் போய் வாங்கிட மாட்டேன், நான் எஸ்ஐபி மூலியமாக தான் நான் வாங்குவேன்
அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு நல்ல லாபமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து அப்படின்ற சொல்கிறாப்புல. அவர் சொல்கிற கரெக்டு தான். ஷேர் மார்க்கெட்டில் நான் 1 கோடி போட்டேன், இப்போ என்கிட்ட 70 லட்சம் தான் இருக்குது அப்படின்றது பெருமை இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் போட்டது 10,000 தான், ஆனால் எனக்கு ஒரு 2,000 லாபம் வந்தது. நீங்கள் 12th பெயில்னே நான் 8th பாஸ்னே அப்படின்ற மாதிரி எவ்வளவு லாப சதவிகிதம் சம்பாதிச்சோம் அப்படின்றதும் ஒரு மிக முக்கியமான தகவல். ஒரு நண்பர் சொல்கிறாரு, எனக்கு இதுதான் வேலை, ஏதாவது ஒரு ஸ்டாக் உச்சத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் நான் வாங்கிறதா என் வேலை. இந்த ஏஷியன் பெயிண்ட்லாம் மோனோபாலி ஸ்டாக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பி நான் போய் ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ட்ரான ஒரு உச்சத்தில் மறுபடி கீழே இறங்கிட்டு மறுபடி ஒரு சான்ஸ் கொடுத்தான், பேசாமல் வெளியே வந்திருக்கலாம், அந்த சான்ஸ் இன்னும் பெருசாக லாபம் வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது கும்பா குட்டியாகி கீழே தான் இருக்குது. இதே மாதிரி இந்தியா மார்ட்னு ஒரு பங்கு அதே மாதிரி உச்சத்தில்லாம் போய் எடுத்தேன், அதுவும் கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங், என்ன இவர் உச்சத்தில் போய் எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல். நம்மளுக்கு நாமளே உலகம் தட்டையானது அல்லது குட்டையானது அல்லது உருண்டையானது அல்லது வேற ஏதோ ஒரு ஷேப்புன்னு நம்ம சின்ன வயசுல இருக்கையில் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் வெளியிருந்து யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாதான், ஓ வானத்து மேலே உச்சத்துக்கு போயிட்டு அங்கிருந்து எடுத்து பார்க்கும்போது தான் இப்படி இருக்கும். இன்னுமே சத்தியமே என்னால் நம்பவே முடியல, உலகம் உருண்டையானது அப்படின்னு என்னாலே நம்ப முடியல. என் குழந்தையெல்லாம் என்னை போங்கப்பா நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உலகம் இப்படி இருக்கும், உருண்டையாக இருந்தால் உளுந்துருவோம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் நீங்கள் நம்பிட்டீங்க. ஆனால் அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்த சமயத்துலையுமே அந்த இண்டிகோ பெயிண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது, ஷாலிமார் பெயிண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது, பெர்கர் பெயிண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது, எத்தனையோ பெயிண்ட் கம்பெனிகள் இருந்தது. ஸோ நீங்கள் ஏன் அதை ஒரு மோனோபாலி ஸ்டாக்குன்னு எப்படி நீங்கள் நம்புனீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பத்திரிகையில் எவனாவது எழுதி விட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் மோனோபாலி ஸ்டாக் அப்படின்றது கிடையாது. அதுவும் இல்லாமல் என்ன உங்களுக்கு பிரச்சனை நடந்தது அப்படின்னா, அவன் நார்மலாகவே நல்லா இருக்கக்கூடிய பங்கு தான் ஏஷியன் பெயிண்ட்ஸு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டர் அப்படின்றது அந்த செக்டரில் உள்ளே வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்ததை எடுத்து அவனால் எந்திரிக்க முடியாமல் போச்சு. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருண் பெவரேஜஸ் ஒரு சிங்கக்குட்டி அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் அதில் என்ட்ரானேன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அது கீழே இறங்கிட்டே இருக்குன்றார். ஆனால் நம்ம நண்பர் உச்சாணி கொம்புலாம் லாக் ஆகலை. இப்போ தான் ஏதோ சமீபத்தில் போகிற 500 கரெக்டாக அந்த ரிஜெக்ஷன் டைமில் போயிட்டு என்ட்ரு ஆகிட்டார் போல், கிராஸ் ஆகி மேலே போகும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிருப்பார் போல். அது என்ன ராசியோ, இதுக்கு முன்னாடி ஒரு இடம் தலையிலே கொட்டி கீழே அனுப்பிச்சா, மறுபடியும் 2வது முறையாக தலையிலே கொட்டி மறுபடியும் கீழே அதே லோக்கு அனுப்பிச்சி விட்ருக்கான். இனி மறுபடியும் இந்த 458லேருந்து 580 போகுமா அல்லது என்ன அப்படின்றது அவருடைய பிரச்சனை இல்லை. கீழே இறங்குச்சுன்னா எங்கே போய் ஏவரேஜ் பண்ணுறதுனே தெரியலையே முருகா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பிரச்சனை. ஏன் அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒரு காலத்தில் சார்ட்டில் பார்க்கும்போது 100 to 700 வரைக்கும் போன மாதிரி இருக்குது. இவன்லாம் கீழே போனாக்கா நான் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் நோட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு. 350 ஒன்று இருக்குது, 250 ஒன்று இருக்குது, 200 ஒன்று இருக்குது, 100 ஒன்று இருக்குது. நான் எத்தனைக்கு எங்கெங்கெல்லாம் ஏவரேஜ் பண்ணுறது முருகா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. முருகா, உனக்கு இந்த அவளையின் குரல் கேட்கவில்லையா? உடனே ஏதாவது ஒரே ஒரு முறை, இந்த நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு முறை ஏஷியன் பெயிண்ட் கீழே இறங்கிட்டு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நான் இன்னும் மேலே போகும்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா அவன் கீழே இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த வருண் பெவரேஜஸ் இன்னும் ஒரே ஒரு முறை திரும்பி ஒரு 560ன்னு வந்தால் கூட நிறைய பேர்த்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நண்பர்களே, வலை வீசி இப்போதைக்கு தேடி பார்த்தாலும் மிக மிக சொற்பமான பங்குகள் தான், குருவே இது என்ன சோதனை அப்படின்ற மாதிரி கீழ் நோக்கி இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான பங்குகள். மீதி எல்லாருமே நிறைய பேர் பாதி கிணறோ அல்லது பழைய ரேட்டுக்கோ வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சுத்தமாக மார்க்கெட்டில் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி ஒன்றையும் பெருசாக காணும். இனி வேற வழி இல்லாமல் ட்ரேடர்கள்லாம் எப்படி புஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சமீபத்தினுடைய ஹையை தாண்டி மேலே போன பங்குகள் ஒரு 20% இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் உளுந்திருக்கா அல்லது ஒரு 10% ரீட்ரேஸ்மெண்ட்டில் உளுந்திருக்கான்னு அது போன்ற பங்குகளை போய் தொட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த காலத்திலே விதைச்சிருந்தா கூட இப்போ அறுவடை பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், மறுபடியும் எங்காவது இறங்காமையாக போயிருப்போது மார்க்கெட்டு. இப்படியே போய்கிட்டே அப்படியே கடப்பாறை தூக்கி நிற்க வச்ச மாதிரி மேலே போயிட்டே இருக்குமா, திடீர்னு கீழே விழுந்துடும். ஸோ அது மாதிரி கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே கீழே விதைக்காமல் மேலே இப்போ போய் தேடணும்னு வச்சுக்கிங்களேன், சுத்தமாக ஒன்றையுமே காண பெரும்பாலும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில்
குட்டிப்பயலின் சுட்டி வேலை அப்படின்ற மாதிரி ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 2.5% ஏறி இருக்கா. மொத்தத்துக்கு கணக்கு பார்க்கும்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெரிய கேண்டில் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய கேண்டில் போட்டான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு மாதம் ஓட்டிட்டான். ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்கா, கரெக்டாக அந்த கேண்டிலினுடைய அடி பாதாளத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து இன்னைக்கு ஹை அப்படின்னு கணக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 10% ஏறி இருக்கு. இந்த பங்கு வந்து ஒரு 1.60% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும், சமீபத்திலுடைய குவார்ட்டரில் குட்டிப்பயலின் சுட்டி வேலை 133 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ஒன்று பதிவு பண்ணியிருந்தது. இனி இந்த பங்கு வந்து எப்போ மேலே, இதுவும் வந்து ஒன்றும் 52 வீக் லோவில் 24 ரூபாயிலாம் இல்லை, 24 ரூபாயிலிருந்து இப்போ 32 ரூபா வரைக்கும் ஏறி வந்துட்டான். ஸோ இனி இந்த பங்கு எதிர்காலத்தில் என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, 6 மாசமா ஏன்டா நீ மறுபடி துபாய்க்கு போகாமல் இங்கேயே இருக்க, டக்குன்னு கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சோகமாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. கடந்த 6 மாதத்தில் ரொம்பவுமே மென்டல் ப்ரெஷர் ஆகி போச்சு. இந்த சமயத்தில் மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ தப்பித்தவறி மறுபடியும் நிஃப்டி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. அதனால் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பெரிய லாஸ்க்கு அக்கௌண்ட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு அளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வரும்பொழுது அந்த அழகை பார்த்து நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கிங்களேன். ஆனால் இந்த புல் தடிக்கு பைல்வான் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. எப்போ வேணாலும் நம்மளை மறுபடியும் அதே நிலைமைக்கு நம்மளுடைய மனசை சோகப்படுத்துகிற மாதிரி என்றைக்கு வேணாலும் எந்த வேலை வேணாலும் பண்ணுவான். பட் எனிவே பழகி போச்சு. ஃபேமிலி மேனலுக்கெல்லாம் யாருக்கும் மென்டல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே தெரில, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பழகி போச்சு. மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பங்குகள். ஆனால் ஒரு மாதமாக ரொம்பவுமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னே ஒன்றுமே புரியல. இது ஒன்றும் சும்மா சின்ன பங்குகளாக இருந்தால் கூட அதில் யாருமே மேபி பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்க மாட்டாங்களோ, முன்னணி பங்குகள் இல்லை அதனால் பெருசாக வாங்கி விற்கல அப்படின்ற மாதிரி கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து 2 வீலர் செக்டரில் டாப் 5 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நீங்கள் எதுக்கு ஏன் இப்படி ஒரு 2 மாதமாக அமைதியாக இருக்கீங்க, எதுக்கு இந்த நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சோண்டு ரெக்கவரியெல்லாம் ஆகிட்டான். இல்லைன்னா தப்பு சொல்லக்கூடாது. 7000 to 8300 பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ, அதே மாதிரி ஹீரோ மோட்டோவுமே ரெக்கவரியான பங்கு தான். ரொம்பவுமே நோஞ்சான் குட்டியாக கீழே இல்லாத பங்கு 3500 to 4500 வரைக்கெல்லாம் வந்த பங்கு தான். ஆனால் மறுபடியும் ஏன் இப்போ 2 மாதமாக நீங்கள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? மார்க்கெட் ஏறும்பொழுது சின்ன சின்ன பங்குகளை எல்லாம் காந்தம் போல இழுத்து 52 வீக் லோலேருந்து 20% 30% இழுத்துட்டு வரக்கூடிய மார்க்கெட் மிகவும் முன்னணி பங்குகளாக இருக்கக்கூடிய உங்கள் 2 பேர்த்து ஏன் இழுக்க முடியல, எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ட்ரேடர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போகுது இல்லைங்க நண்பர்களே. இப்போ இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் ஏற முடியல அப்படின்னா சரி மறுபடி கீழே வா, இன்னொரு ரவுண்டு போகலாம், ஜாலியாக இருக்கும்ல. 3500 to 4500 ஒரு ஷேருக்கு 1000 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்க 2-3 மாதத்தில். அப்போ உங்களால் ஏற முடியலன்னா டக்குன்னு எனத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் ஒரு 1000-2000 ரூபா கீழே இறங்கிட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு போங்க, ஜாலியாக இருக்கும்ல. இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4% பக்கத்தில் இருக்குது. அப்போ இதில் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்றதே ஒன்றையுமே காணும். அவன் எவ்வளவுதான் கீழே போனாலும் இந்த 4% டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான்னாக்கா இதில் பெரிய ஒஸ்ட் கேஸ் என்பதே அதிகமாக இல்லாதபடிக்கு இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அப்போ இவன் செஞ்சிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்றதான் இப்போ எல்லா ட்ரேடர்களும் போய் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஏதாவது நீ அதிர்ச்சிகரமாக ஏதாவது சம்பவத்தை பண்ணியிருக்கிய அப்படின்னா அங்கேயும் பெருசாக அதிர்ச்சி இல்லை. அவனோட எப்பவும் நார்மலான 1000 கோடி 1100 கோடின்றது வளர்ச்சி இல்லை. இவன்கிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லை, பரவாயில்ல. அதுக்கு வந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைன்னா நாங்கள் வந்து உன்னை புது ஹையெல்லாம் நாங்கள் உன்னை போக சொல்லலை. ஆனால் நீ ப்ராஃபிட் ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல, க்ரோத் இல்லாட்டி பரவாயில்ல. அப்போ நீ இழந்த ப்ரைஸை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டியது தானே, நீ புது உச்சமெல்லாம் போக வேண்டாம், இழந்த ப்ரைஸை மீட்டெடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கடுப்பாக பேசுனீங்கனாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஈக்விட்டின்னு வாங்கிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்முன்னு கையை கட்டி கூற வேண்டியது தானே, அது எப்போல்லாம் வருது அப்போ எடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியும் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது நண்பர்களே, இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது, வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது.
இந்த ரெண்டுமே அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு புரியாதபடிக்கு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பங்கு என்னடான்னா, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஒரு உச்சம் போறானோ அப்பெல்லாம் வந்து டபக்குன்னு கவுந்து கீழே விழுந்துடுறான். ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்கன்னா, பல ஸ்மால் கேப், மிட் கேப் அல்லது லார்ஜ் கேப்லேயே வந்து அந்த செக்டரில் ஏதாவது ஒரு நியூஸ் இருந்ததுன்னா அவனுங்களை நிறுத்தவே முடியாது, ஏறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் ரயில்வே துறை ஏறிட்டே இருந்தது, அப்புறம் கீழே விழுந்துட்டான். அப்புறம் அவனால் ஒன்றும் பெருசாக முடியல. டிஃபென்ஸ் துறை ஏறிட்டே இருந்தது, கீழே விழுந்தா மறுபடியும் மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடுறான்னு சொல்லி மறுபடியும் அதை ஏற்றி விட்டாங்க. அந்த வகையில் வந்து பேங்க்குகள் வந்து சமீபத்தில் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு 2021 அப்புறம் 22, 23 சமயத்துலலாம் பயங்கர உச்சிக்கு ஏற்றி விட்டாங்க. இந்த ஃபெடரல் பேங்க்கே எங்கேருந்து ஏறினான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன்லாம் எங்கேயோ ஒரு 40 ரேஞ்சிலேருந்து ஏறி வந்திருக்கான். ஏறி வந்த பிறகு இப்போ வந்து ஒரு மாதிரி சமதளத்துக்கு வந்து நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஸோ மிகவும் அற்புதமாக 175 ரூபாயிலிருந்து 210 ரூபா வரைக்கும் ரெக்கவரி ஆகிருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற பங்கு புதிய உச்சங்களை போய் தொடுமா அல்லது இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருமா அப்படின்றது புரியாதபடிக்கு தற்போது இருக்கு. இது ஒரு விஷயம் இருக்குங்களா. இப்போல்லாம் ட்ரேடர்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. நாங்கள் விற்றா தானே நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விற்று விட்டுறது. சில பேர் நேற்று கூட முந்தானத்து கூட ஒரு பேங்க் யாரோ ஒருத்தர் பெரிய குவான்டிட்டி விற்று விட்டார். அவர் விற்ற உடனே அடுத்த நாளே 2-3% ஏறிச்சு. அதனால் இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பங்குகளையே ட்ராப் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு விற்று விட்டுற வேண்டியது, மேலே ஏறிச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் விற்றுற வேண்டியது, டபக்குன்னு கீழே இறங்குச்சுன்னா என்னத்தையாவது ஒன்று பண்ண வேண்டியதுன்ட்டு பங்குகளே இப்போ விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு, அவனுடைய மிக முக்கியமான கட்டமாக அவனும் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஹை போனான்னாக்கா அங்கிருந்து இறங்கிறதான் இவன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய வேலை. அப்போ இனி மறுபடியும் பழைய புதிய உச்சம் பொய்து போகிறானா இல்லை மறுபடியும் வீழ்ச்சி அடையுதா அப்படின்னு இந்த பங்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைட் ரேஞ்சுங்க, மார்க்கெட் இனி டைட் ரேஞ்ச் வந்துருச்சுங்க. இனி கையில் இருக்கிற பணத்தை பூராத்தையும் கொண்டு போய் போட்டோம்னாவே ஒருவேளை தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் சுப்பக்கான்னு உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த டைட் ரேஞ்சை பார்த்துக்கிட்டு இந்த வாரி எனர்ஜிஸில் ட்ரேடர்கள் தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டாங்க. வாவ், வாட் அன் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வாரி எனர்ஜியில் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரும்பொழுது நான் ஒரு இங்கிலீஷ் புலவர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வயசாயிரும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய போதனைகள் என்ன அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், சுவாரஸ்யமாக ஏதாவது பேசணுன்னா பாரதி ஏர்டெல் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பங்கு, அதே மாதிரி ஐடியா அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பங்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாரதி ஏர்டெல் லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அதனுடைய 5 வருஷத்தினுடைய ரிசல்ட் வந்து 261% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு அருமையான தகவல். இதுவே வந்து நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கில் பணத்தை போட்டு 5 வருஷமாக உட்காந்துருந்தோம்னாக்கா உனக்கு கிடைக்கக்கூடியது 30% நஷ்டம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லீடரையும் அதே சமயம் அந்த லீடர் ப்ராஃபிட் மேக்கிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்குது ஒரே செக்டரில் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாடம் படிப்பினையாக இந்த ஒரு விஷயம் இருக்குது. நண்பர்களே, முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் இப்போ 52 வீக் லோலியாக இருந்தால் இப்போ சமீபத்தில் அந்த ப்ரொமோட்டர்னுடைய லாக்இன் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு, விற்கிறவங்க விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க யாரும் விற்கல போல், அதனால் நேற்று இன்றைக்கி கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. இப்படி கீழிருந்து மேலே வந்த இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு என்ன சாதனை பண்ணியிருக்கு? 120 to 140 நீ வந்திருக்க. நீ குவார்ட்டரில் என்ன சாதனை பண்ணியிருக்கீங்கன்னாக்கா 401 கோடி கும்பா பாடி விட்டதுங்க அப்படின்ற மாதிரி தான். யாராக இருந்தாலும் அது எதனாலேன்னுலாம் பார்க்க மாட்டாங்க, நம்பர் ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரை பார்த்த பிறகு இதுக்கப்புறம் இனி இதை விடவும் ஒரு டிசாஸ்டர் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் நினைப்பாங்க. இனி அடுத்த குவார்ட்டர் வரும்போது வெறும் 4 கோடின்னு லாபம் கொடுத்தினாலும் சரி அல்லது உன்னுடைய வழக்கமான 100 கோடி லாபம்னு கொடுத்தினாலும் சரி, ரெண்டுமே நல்ல விஷயமா தான் இருக்கும். அதனால் அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் எந்த பங்கு அதிகமாக ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறான் அப்படின்னு பார்க்குறதுல வந்து இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு நம்பர் 1 அப்படின்ற இடத்துல இருக்குது. நன்றி, வணக்கம்.